கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏன்னா இன்றைக்கி பாடலாம் நேரம் கிடையாது. ஆல்ரெடி சங்கீதத்தில் நம்ம நிறைய நேரம் எடுத்துட்டதுனால அடுத்த 45 நிமிஷம் அதுலேயும் 3 விஷயம் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக நேற்று ஆண்டவர் பேசின காரியத்திலிருந்து தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் அவருடைய பிரயாணங்களை குறித்தும் அநேக காரியங்களை நேற்று திறப்பின் வாசல் ஜெபத்தில் நம்மோடு கூட இடைப்பட்டார். எந்த வார்த்தையும் நானாகவே ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவதில்லை. தேவன் எனக்கு சொல்லுகிறாரோ, ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறாரோ அவைகளையே உங்கள் மத்தியில் தொடர்ந்து தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகையால் தான் தேவன் அநேகரோடு கூட பேசுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. பேசக்கூடியவர்கள் நாம இருந்தால் கர்த்தர் செயல்பட மாட்டார். பேசுகிறவர் ஆவியானவராக இருந்தால் கர்த்தர் பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நேற்று தினத்திலே உங்களுக்கு 3 வீடியோ போட்டு காமிச்சாங்க. ஏன்னா கடைசி காலம் என்பதை நான் மாத்திரம் சொல்லவில்லை, உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க முடியாது. ஏன்னா எதையும் உங்கள் மேலே நான் தணிக்க விரும்பலை. ஆவியானவர் சொல்லுகிறதையே தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னத்துக்கு இருக்குதுன்னா, கர்த்தர் என்னையும் ஒரு தன்னுடைய தூதாய் வைத்து பயன்படுத்துகிறாரு. இந்த நாட்களில் இவைகளெல்லாம் என்னோடு கூட பேசுகிறாரு, உணர்த்துகிறாரு, ஆவியானவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறது. அதனால் தொடர்ந்து முதலாவது வீடியோ நீங்கள் பார்க்கணும். ரொம்ப கருத்தாக கவனிங்க, சரியா? பரலோகம் போக மாட்டேன். தேவனுக்கு பிரியமாக இல்லை. எங்கே போக மாட்டேன்? பரலோகம் போக மாட்டேன். முதல் வீடியோ இது இது ஃபஸ்ட்டு எடுத்துட்டுக்கிறீங்க. சரி, இவர் யாருன்னு சொல்லிடுறேன். இவர் பேர் கிறிஸ். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. கிறிஸ் பெனியனோட நிறையா இருப்பார். ஆப்பிரிக்கா தேசத்தை சார்ந்தவர். பயங்கரமாக தேவனவரை வல்லமையாக பயன்படுத்துகிறவர். இந்தியாவில் பல இடத்துல தேதிங்க கேட்டாங்க. அதனால் ஒரு இடத்துக்கு வந்தார்னு நினைக்கிறேன். மீதி இடங்களுக்கு அவர் வர அனுமதிக்கலை, எனக்கு ஆண்டவர் நடத்தலைன்னு சொல்லிட்டு உலகத்தில் பல பகுதியில் போய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அபிஷேகத்தை குறித்து நல்ல வசனங்களை பேசுவார். நேரத்தில் ரொம்ப நேரமாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். ஒருத்தருக்காக பலவீனமாக இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் கண்ணுக்கு எதிராகவே சுகமாக்கிடுவார் அவங்கள. யாருக்கு அவர் உணர்த்துறாரோ செய்தி பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட போவார். உங்களுக்கு இந்த பலவீனம் இருக்குது, ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து நில்லுங்க, கர்த்தர் சுகமாக்குறாருன்னா அப்போவே சுகமாயிருவாங்க அவங்க. ஆண்டவர் அப்படி அவரை வல்லமையாக உலக நாடுகளிலே பயன்படுத்துகிறார். இவர் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து பேசந்தான் நான் கேட்டதே கிடையாது. இவர் வெறும் அபிஷேகத்தை குறித்தும் அற்புதங்கள் அடையாளங்களை குறித்தும் தான் பேசுகிற ஒரு தேவ மனுஷன். சமீபத்தில் இன்னொரு வீடியோ பார்த்தா அவர் பர்சனலாக உட்காந்து சோஃபாவில் உட்கார வச்சு அவங்க சர்ச் எல்டருங்களை உட்கார வச்சு பேசுகிறார். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். உட்கார வச்சு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, லாஸ்ட் நைட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் filled me with his presence. அவர் பேசுகிறார் அந்த இதில். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். நான் எழுந்து உட்காந்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், சன், I'm coming back. I said, Lord, what is this? Yes, I'm coming back. So you have to preach. You have to switch to the end time. I was amazed. I was amazed because I did not even go through the Bible about the end times. I just concentrate on the anointing, healing, and the gospel of Jesus Christ. And I was really anointed. I said, Lord, what is this? And ours together he filled me. And he said, I'm coming back. Prepare my church. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை பேசினார். நான் அதை கவனிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வருகை குறித்து பேசுறது. அப்போ தான் எனக்கு சந்தோஷமாச்சு. ஆண்டவர் நம்மளோடு கூட உணர்த்துகிற போலவே உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தன்னுடைய ஊழியக்காரர்கள் அவங்க மூலியமாக கூட கடைசி கால செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா வராரு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள விஷயம். இது அவர் பேசின ஒரு வீடியோ. அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். My brothers and sisters,
Get ready for the rapture. Did you hear what I told you? Prepare. Because it will happen soon. Get ready. Don't miss it. Don't miss it. Don't miss the first flight. The second flight is for those who must die by the persecution from the Antichrist. They will be killed for their testimony. The problem is not being killed. The problem is the hardship, the evil that will take place in those things. And Jesus called that great tribulation like the world never knew. To be the worst times this earth ever saw. Don't be here. அவர் சொல்றாரு, don't be here. Rapture is going to take place very soon. கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கி அங்கே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அதுதான். அவர் சொல்றார், டேக் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். த செகண்ட் ஃப்ளைட், ரெண்டாவதும் ஒன்று இருக்குது. இட்ஸ் வெரி ஹார்ட்ஷிப். யூ ஹாவ் டு பி கில்டு. நம்பர் போடலைன்னா கொண்டுருவான். வேறு ஆப்ஷன் கிடையாது. எப்படி கொல்லுவான்? எப்படின்னா கொல்லுவான், சித்திரவதைப்படுத்துவான். ஏன்னா இயேசு சொல்கிறார், அவர் சொல்கிறார், காட் செட் இன் த பைபிள், உலகம் ஆரம்பித்ததுலேருந்தே அப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் இது வரைக்கும் உலகம் பார்க்கலையாம். ஹிட்லர் இருந்தார் தெரியுமா? ஹிட்லர் அவருடைய ஆளுகையில் யூதர்களை பிடிச்சி போஸ்ட்டில் கட்டிட்டு நிர்வாணமாக, துணி இருக்காது, எல்லா துணியும் கட்டிடுவாங்க. அப்படியே நேக்கடாக வந்து 3-4 பேர், கீழே 2 பேர், அதுக்கு மேலே 2 பேர், அதுக்கு மேலே 2 பேர் கயிறில் கட்ட வச்சுட்டு அவங்க மேலே எண்ணெய் ஊற்றுவாங்க, ஆயில் கொளுத்திடுவாங்க. அந்த கொளுத்துற நெருப்பில் அவர் உட்காந்து டின்னர் சாப்பிடுவாராம், குடிப்பாராம். அது அணைஞ்சிச்சுன்னு அவர் குடிக்கிறதுக்குள்ளே இன்னும் 6 பேர் ஏற்றுறான்னு வரான். ஹிட்லருடைய ஆட்சி அவ்வளோ கொடுமையான ஆட்சி. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இதுவரை உலக காணாத அளவுக்கு அந்த நாட்களில் உபத்திரம் இருக்கும். அப்படின்னா அந்த உபத்திரம் எந்த அளவுக்கு இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பேதுரு வந்து தலைக்கீழ அடித்தாங்க. ஏன்னா அவர் தான் கேட்டார். அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு போனாங்க. பாருங்கள், என்னை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறிந்தது போல் என்னை அறியாதீங்க, நான் அதுக்கு பாத்திரன் இல்லை, அவர் தான் அதுக்கு பாத்திரம். அதுக்கு பதிலாக என்னை தலைக்கீழ அடிங்கன்னொன்னே சிலுவையை தலைக்கீழ வச்சு அவரை தலைக்கீழ வச்சு ஆணி வச்சாங்க. கொடுமைத்தானே? ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட் எடுக்கிறவங்க கண்ணிமிக்க நேரத்தில் கண்ணி மூடி தெரிப்பாக்கலாம். எப்படி கண்ணி மூடி? கண்ணு மூடி தரு, அதுக்குள்ளே போயிடுவீங்க. செகண்ட் ஃப்ளைட் இருக்கு பார், கைவிடப்பட்டிங்கன்னா உயிரை கொடுத்து தான் வரணும். எவ்வளோ நாள் ஒழிஞ்சு வாழ்வேன்? சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, மெடிசன்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த எண்ணெய் இல்லாமல் யாரும் வாங்கவும் முடியாது. அப்போ அந்த நாட்டில் போயிட்டு யார் கட்டினா உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட ஹெல்ப் பண்ணுப்பா, நான் நம்பர் போடல, எனக்கு சாப்பாடு நீ வாங்கி கொடுப்பானா, காட்டி கொடுக்கும். அது இந்த பொண்ணு நம்பர் போடல பாருணும். அதுதான் சொன்னாங்க, காட்டி கொடுப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? காட்டி கொடுப்பாங்க. ஏன் போய் நம்பர் போட்டுக்கோ, வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ. அந்த எண்ணெய் தரித்து கொள்ளுகிறவன் பரலோக ராஜ்யம் பிரவேசிப்பது இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே சொல்கிறேன்னு இயேசு சொல்லிட்டார். புரியுதா? இவர் என்ன பிரீச் பண்றார் பாருங்க. Have you seen this video? Watch. You cannot go to heaven by being a good person. You could do good things. God bless you for that. But you are still a sinner by nature. The only thing that will take you from being a sinner by nature is the identity of Jesus, His blood. You accept Jesus, you no longer live, but Christ lives in you. And when Christ lives in you, you can have a relationship with God the Father. I just exhort you today. I'm not forcing nothing. I'm not telling you what to do. I'm not forcing you to believe. But listen to the message. Meditate on it. And really think about your life. Have you been living life correctly? Have you been feeling empty? Have you been feeling like your purpose is not really truly being fulfilled? We have these questions as humans, and that's okay. But I want to tell you, and I can testify to you, that this life will not give you what only Jesus can give you. Only Jesus can fill that void. Only Jesus can give you true peace. And only Jesus can give you true purpose, okay? And before I finish, I just want to pray in the name of Jesus that everyone who heard this message may believe it, repent of their sins, and receive Jesus Christ in their hearts. That He cleanses you in His blood. So இவரும்
கடைசி நாள் ஊழிய திட்டத்தில் சேர்ந்துக்கின்னு இன்றைக்கி அவர் இருக்கிற பகுதிகளில் தொடர்ந்து ஊழியம் செய்கிறார். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்ரோச் ஆகுது பாருங்க. There is a big difference between believing in Jesus and following Jesus. Did you know that the Bible says that even the demons believe and they tremble? You can believe in Jesus all day long and remain right where you're at. I believe He's Lord. I believe He's Savior. I believe He's King. You can confess all that and still stay the same. Even the devil confesses that Jesus is the Son of God. But Jesus said, pick up your cross and what? Follow me. There is no salvation without transformation. If you are actively following Jesus, it is impossible to stay the same. The disciples left everything to follow Jesus, but you can't even leave your phone for 5 minutes to read your Bible. If you've been following Jesus for years of your life and your life looks no different, you might just be believing in Him, but you're definitely not following Him. Believing is different from following Jesus. You believe but you don't follow. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனீங்கன்னா you have to follow Jesus. If you don't follow, you don't inherit the kingdom of God. So how is that day going to be? இவர் சொல்லினேங்கிறார், இப்படி பண்ணால் போயிடுவான், இப்படி பண்ணால் போயிடுவான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளிப் போட்டிருக்காங்க. அதை போட்டுருங்க. அடுத்தது தான் உங்களுக்கு கருத்துடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். 1/2 மணி நேரம் தான். இது பாரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அங்கே பார்க்க வராங்க. அந்த குழந்தைய அந்த நர்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு கிடையாது. பிறந்த குழந்தைங்க அப்படியே மறைஞ்சிருவாங்க. எத்தனை பேர் அந்த நேரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அப்படியே கன்னிமிக நேரத்தில் பரலோகம் போயிடுவாங்க. கவனிங்க. Finalmente eu abasteci o jatinho. E quando vamos partir? Logo, não vai demorar muito. O que está acontecendo? Não sei, Glória, não sei, Glória, não sei. Ai, Yuri, vem logo.
estranho acontecendo aqui na cidade. Que? O Osvaldo sumiu? Como? Olha, manda reforço aqui. Manda reforço pras ruas. Agora, eu tenho que desligar. Raquel, onde você tá? Moreno, Raquel! Raquel, Moreno! Raquel! ஸோ இதுதான் நடக்க போகுது. இருவரும் ஒரே படுக்கையில் இருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இருவரும் ஒரே வயலில் வேலை பார்ப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த நாட்கள் நெருங்கி வருகிறது என்பது ஒரே காரணத்தில் தான். இவைகளெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாய் அட்லீஸ்ட் பேசுகிறது புரியலனாலும் பார்த்து புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் முயற்சி எடுக்கிறேன். ஒரே ஒரு நோக்கம், உனக்காக நான் பேச முடியாது, எனக்காக நீ பேச முடியாது. உன் வாழ்க்கை உன்னை முடிவு பண்ணோம், என் வாழ்க்கை என்ன முடிவு பண்ணோம். யார் யாருக்கும் பேச முடியாது. எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பேச முடியாது. நியாயத்திற்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. நீயும் என்னை குறித்து சொல்ல முடியாது, நானும் உன்னை குறித்து சொல்ல முடியாது. நீ என்னத்தான் நல்லவன் சொன்னாலும் அவருக்கு முன்னே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர் தான் கவனிக்கிறாரு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாய், ரொம்ப கவனமாய் நாம் இனி வாழப்போகிறோம், வாழணும். It is not only believing in Jesus, you have to follow Jesus. You have to take up your cross and walk according to what he tells you. உலகம் உங்களை பிடிக்க தான் நினைக்கும். காரணம், சாத்தான் பிடிக்க நினைக்கிறான். உங்களை எப்படி ஆகிலும் இங்கே தக்க வைக்கணும்னு யோசிக்கிறான். அந்த ஊழியக்கார் சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் ஈஸி, செகண்ட் ஃப்ளைட் இஸ் வெரி ஹார்ட். கைவிடப்பட்ட பிறகு இல்லை, நான் மிருகத்தின் முத்திரையை தரிக்க மாட்டேன். இப்போ இந்த பேனிக் தெரியுமா? இந்த பேனிக் ஆகி இந்த பிரச்சனைலாம் ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்தில் ஒரு டிஸார்டர் வந்துடும். அவங்க போயிடுவாங்க. மீதி பேர் கைவிடப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உட்காந்துருப்பாங்க. அந்த பேனிக், கத்துறது, கூச்சல் போடுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கும் போது தான் ஆன்டி கிரைஸ்ட் உள்ள நுழைவான். ஆன்டி கிரைஸ்ட் உள்ள நுழைவான். சொல்லி ஓகே 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 இருங்க, சமாதானமாக இருங்க, நான் சமாதானம், நான் வந்துட்டேன், ஐ கம், நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு உள்ளே வருவான். அவனை நம்புவாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க வைப்பான். அப்போ கட்சியில் சொல்லுவான், பாருங்கள் நம்ம யார் யார் இருக்கிறோம் நமக்கு தெரியாது, எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியாது. அதனால் ஒரே ஒரு வழி தான், எல்லோரும் சிப் போட்டுங்க. அப்போ நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும், நாங்களே கண்காணித்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறோன்னு போய் போட்டுப்பாங்க. ஸோ எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த 666 என்ற எண் உலகத்துக்குள் வரும். ஆனால் இப்போ அது ஆயத்தமாக இருக்குது, இட்ஸ் ரெடி. எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்றுக்காக தான் நம்ம இப்போ காத்து கொண்டு இருக்கிறோம். அது எந்த நேரத்தில் வரலாம். பிறந்த குழந்தை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தை யோசித்திருந்தா, ஐயோ நான் இப்போ தானே பிறந்தேன் ஏசப்பா, அதுக்குள்ளேயே நீ எடுத்துகிட்டேன்னு யோசித்தாவுமா? அது கேட்க முடியுமா? டைம், அந்த டைமில் நம்ம எங்கே இருப்போம், என்ன பண்ணிட்டு இருப்போம்னு தெரியாது. நான் ஆஃபீஸில் இருப்பேனா, வீட்டில் இருப்பேனா, ட்ராவல் பண்ணி இருப்பேனா, கார் ஓட்டுன்னு இருப்பேனா, வண்டி ஓட்டுன்னு இருப்பேனா, இல்லை வேறு எதனா வேலை பார்த்துட்டு இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் அங்கேருந்து புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த புறப்படணுன்னா தேவனுக்கு முன்னே உண்மையும் உத்தமமாக வாழணும். விளையாட்டு இல்லை, வாழ்க்கை விளையாட்டு கிடையாது, உலக வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். அந்த உணர்வோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமானால் தான் தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நேற்று தினத்தில் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டின் சவுல், புதிய ஏற்பாட்டின் சவுல்.
பழைய ஏற்பாட்டின் சவுல் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ உதய் பிரதர் நேற்று வர்ஷிப் நடத்தி கொண்டு இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, சாமுவேலை அபிஷேகம் பண்ணினது எண்ணெய் குப்பினாலே, ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணினது கொம்பினாலே, கொம்பின் உள்ள எண்ணெயினால் கொண்டு வந்து ஊற்றினாங்க. ரெண்டு அபிஷேகத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. நல்லது. சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தான், தாவீது யூதா கோத்திரத்தான். யூதா கோத்திரத்திலிருந்து தான் இயேசு பிறக்கணும். அதனால் சவுலை ராஜாவாக்கினவர் அவன் 2வது வருஷத்துலேயே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். செகண்ட் இயரு ஆண்டவர் அவனை கூப்பிட்டு 1 வருஷம் கூட அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் 2வது வருஷமே கர்த்தர் அவனை தள்ளிட்டார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அதில் நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்க்கும் போது இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் கடந்து போனது நிமித்தமாய் தேவன் அவனை புறக்கணித்து இவன் எழுப்பிட்டார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் சவுல் ஆண்டவர் சந்தித்த அந்த நாள் முதல் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவராய் மாறிவிட்டார். 2 பேருக்கும் முந்தி ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த சவுல் கழுதை மேய்த்து கொண்டிருந்தவன், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். இயேசு 1வது முறை வந்தபோது எருசலேமுக்குள்ள கழுதையின் மேல் பவனி போனார். இப்போ 2வது முறை இந்த உலகத்துக்குள்ள அவர் வரும்போது குதிரையின் மேல் வருகிறார். 1வது முறை அங்கே கழுதையை மேய்த்து கொண்டு இருந்தவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2வது சவுல் குதிரையின் மேல் இருந்தபோது கர்த்தர். அவைகளுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை தியானித்து கொண்டு இருக்கும் போது இன்றைக்கி காலையில் ஒரு யோசனைக்கு வருது. என்ன ஒரு என்னுடைய மைண்டுக்கு, ஏன்னா வசனத்தையே கொஞ்சம் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறதுனால வருது. 1வது சவுலை சாமுவேல் மூலியமாய் தான் கர்த்தர் சந்தித்தார். 2வது சவுலை தேவனை நேரடியாக சந்தித்தார். 1வது சவுலுக்கு சாமுவேல் மூலியமாக தான் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் 2வது சவுலுக்கு தேவன் நேரடியாக எச்சரிப்பு கொடுத்தார். முதல் சவுல் தவறி போகும்போது சாமுவேல் தான் போய், ஏன் இப்படி செய்தாய் சவுல், why have you done this before God? அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முதல் சவுல் ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஒரு தேசம், சின்ன ஜனம் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? கண்டபடி வாழறாங்க. இந்த நாட்களில் எப்படி ஆணம் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஸ்பெக்டஸில் உலகம் போய் கொண்டிருக்கிறதோ அப்படி அவர்களுக்குள் இருந்தது. விக்கிரக வழிபாடுகள் இருந்தது. உண்மையும் உத்தமத்தில் நிலைத்திருக்காதபடி தேவனை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து அந்த பொறுப்பை 1வது ராஜாவாகிய சவுல் கிட்ட கொடுக்கிறார். அமலேக்கியர்கள் எல்லாரையும் அழிச்சிருப்பா, ஆடு மாடு மிருகம் எதுவும் விட்டு வைக்கக்கூடாது, குழந்தைங்களை கூட விடக்கூடாது, எல்லாரையும் கொண்டுரு. ஏன்னா இன்னைக்கு குழந்தை நாளைக்கு அவன் வாலிப, அதே தான் செய்வான். சில பேருக்கு நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அவங்க ரத்தத்தில் ஊறி இருக்குது, அதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. ஆட்டிடியூட் மாறாது. ஆண்டவர் அதுக்கு தான் என்ன சொல்கிறார், குழந்தைங்களை சேர்த்து கொன்று ஒருத்தரையும் விட்டு வரக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இடுறாரு. இவன் போகிறான் யுத்தத்துக்கு, யுத்தம் செய்கிறான், எல்லாரையும் சாவடிக்கிறான். ராஜாவை மாத்திரம் ஸ்பேர் பண்ணுறார், ஸ்பேர் பண்ணி கொண்டு வர்றார். நம்பர் 1. 2வது, அந்த ஊருக்கு போய் பார்த்த உடனே கொழுத்து கன்றுகள், அதாவது ஆட்டுக்குட்டி நல்லாகுது, கொழுத்து கன்றுகள், சாவடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேன். அங்கே போய் பார்த்தா அத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறான் சாவடிக்காமல். ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவர் சொன்னால் எல்லாத்தையும் செய்யணும், அவர் சொல்கிறபடி தான் செய்யணும், நம்ம சொல்கிறபடி இல்லை. அவர்கிட்ட ஏன் எதுக்கு எப்போன்னெலாம் கேட்டுக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ என்ன பண்ணாத்த செய்யணும். அவன் செய்யலை, கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தது சாமுவேலுக்கு தெரியாது. கர்த்தர் சாமுவேல்கிட்ட போய், இந்த சவுல் நான் சொல்கிறத கேட்கலப்பா. சாமுவேலுக்கு என்ன பண்ணான்னு தெரியாது. என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி கேட்கலப்பா, அவன் இஷ்டமாக செய்கிறான், நீ போய் அவனை சந்திக்கிறியா, போய் சந்தி. நேராக போய் பார்த்தா கொழுத்த கன்றுகள் கத்தின்னு இருக்குது. இப்போ மாடு ஆடுனா என்ன ஆகும், கத்தம், கத்தின்னு இருக்குது. அதுக்கப்புறமா ராஜாவை எத்தனை வந்து வச்சுன்னுக்கிறான் உயிரோட. சாமுவேல் போகிறாரு, டேய்
இதெல்லாம் எங்கேந்திரா பூச்சின்னு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சவுல் சொல்கிறார், நான் இவைகள் எல்லாம் தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன். சாமுவேல் சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் பலி உத்தமமோ? பலி அல்ல, அவருக்கு கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் காணிக்கை எடுத்துன்னு வந்தீங்கன்னா உன் சகோதரனோட உனக்கு பகை இருந்துச்சுன்னா போய் ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணு, வச்சிருங்க. என்ன பண்ணு, வச்சிரு, திரும்ப போ, ஒப்புரவாக்கு. இப்போது அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அவங்க வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட ஒப்புரவாகணும். இல்லை நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா அவங்ககிட்ட போய் என்ன ஆகணும், நான் தப்பு பண்ணிட்டேன் கேட்கணும். ஒன்று அவங்க கேட்கணும், இல்லைன்னா நம்ம போய் கேட்கணும். அவங்க பண்ணியிருந்தா அவங்க கேட்கணும், நம்ம பண்ணியிருந்தா நம்ம கேட்கணும். கேட்டுட்டு வந்து அதை தேவனுக்கு செலுத்துன்றார். செலுத்தாதன்னு சொல்ல, போய் கேட்டு ஒப்புரவாகி வந்து செலுத்துன்றார். அப்போ இங்கே வந்து அவன் செய்த காரியத்தை நிமித்தமாக இப்போ கேட்குறாரு. அவன் பேர் ஆகாய் நினைக்கிறேன், அந்த ராஜா பேர் தான். அவனை இங்கே வச்சிருக்கிறேன்றார். சாமுவேல் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவனை பட்டயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அவன் தலையை செய்கிறார். அந்த ராஜாவின் தலையை கொன்னுட்டு சொல்கிறாரு, ஒருத்தனையும் விடக்கூடாதுன்னு ஒன்று கர்த்தர் சொல்லலையா? நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தார், கர்த்தர் உன்னை அவர் சமூகத்திலிருந்து தள்ளினார். இங்கே இந்த சவுல் இங்கே வந்து எல்லாமே சாமுவேல் மூலியமாக தான் கர்த்தர் பேசுகிறார், நேரடியாக சவுல்கிட்ட பேசலை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சவுலோடு கூட நேரடியாக ஆண்டவர் பேசுகிறார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஐயோ, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? போய் அந்த இடத்தில் காத்திரு, நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அந்த இடத்துல போய் தேவாலயத்தில் உட்காந்து காத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா யார்கிட்ட பேசுகிறாரு, அனனியா கிட்ட பேசுகிறார். அனனியாவை அனுப்புகிறார். அனனியா போய், ஏன்னா குருடாயிட்டார். குருடு ஆயிட்டதுனால அந்த கண்ணு மேலே, இந்த மீன் மேலே சதால் இருக்கும் தெரியுமா, அந்த சதால் மாதிரி அவர் கண்ணு மேலே இருந்துச்சு. கண்ணு மூடிடுச்சு, கண் தெரில அவருக்கு. சவுல் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாம் பயந்துக்கிட்டு அந்த வார்த்தையை கேட்டவொன்னே குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. உங்ககிட்ட கூட யாருன்னா அப்படி பேசினவங்க கூட யாரும் நிற்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. எல்லாம் போர் வீரருங்க தான், குதிரை வச்சுருந்தவனுங்க தான், வெப்பனுங்க வச்சிருந்தவங்க தான். கர்த்தர் பேசணும் அவருக்கு முன்னே நிற்க ஒருவனாலும் முடியாது. அவரை எதிர்த்து பேசணும் யோசிக்கவே முடியாது. அவர்கிட்ட போய் ஆர்கியூவும் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் கிடையாது. நீ மண்ணு, உன்னை முடிவு பண்ணுறவர். ஸோ இது ரெண்டு சாராம்சமும் ரெண்டு இடத்துல நடக்குது. அந்த சவுல் தேவனுக்கு விரோதமான செய்து முற்றிலும் தள்ளப்பட்டான். திரும்ப அவன் பிச்சருக்கு வரல. அடுத்த 40 வருஷம் அவன் ராஜரிகம் பண்ணாலும் கர்த்தர் அவனோடு கூட இல்லை. இந்த சவுல் தேவனுக்கு ஏற்று நடந்தான், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். கடைசி மூச்சு வரை கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த சவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நேற்று வாஸ்தவம் 20ஆம் அதிகாரத்தில் மீலேத்திலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி அந்த மூப்பர்களை கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறத 38ஆம் வசனம் வரைக்கும் நேற்று நம்ம வாஸ்தவம். அவர் எப்படிலாம் இருக்கிறாரு அந்த இடத்துல அப்படின்னாக்கா, மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார், விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார், உபத்திரவத்தை சகிக்கிறவராக இருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருக்கிறார், எந்த பொருளையும் இச்சிக்காது இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பார்க்கறதெல்லாம் வாங்கணும், இருந்தா கூட இன்னும் வாங்கி வச்சுப்போம். அந்த மனப்பான்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும். அவைகளெல்லாம் உலகத்தனங்கள். உலகத்தனங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் எடுத்துக்கொள்ளப்படுதலில் நீங்கள் வரவே முடியாது. உங்க வாழ்க்கை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். 2வது ஃப்ளைட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீ எடுத்தா வந்து சேர்வா, எடுக்கலனா இயேசு வரும்போது, அந்த 7 வருஷம் முடிஞ்சு இயேசு வரும்போது 1வது நரக அக்கனியில் உயிரோடு தள்ளிடுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாஸ்தம் தானே. மிருகத்தையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் அந்த முத்திரையை தரித்தவர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் உயிரோடு கூட நரகத்தில் தள்ளுவார். எங்க வாஸ்தவம்?
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். திரும்ப உங்கள் கவனத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு கவனம் பத்தினே இருக்கணும். வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்போது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளை கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். புரியுதா? இது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நடக்கிற காரியம். இந்த 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு வெள்ளை குதிரை மேலே வருகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்தில் வாசிப்பும் போது அவர் எந்த பொருட்களையும் இச்சிக்கவில்லை. அவர் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தார், கர்த்தரோடு நடந்தார், தீய வழிகளுக்கெல்லாம் விட்டு விலகினார், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார், ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் போதித்தார், அதிலையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எதை குறித்து போதிக்கல? உலகத்தை குறித்து அநேக காரியத்தை அவர் போதிக்கல. 25ஆம் வசனத்தை திரும்ப கவனத்துக்கு கொண்டு வர. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினவர்கள் கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று நான். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த இடத்த விட்டு அவர் போகிறாரு, இன்னொரு ஊருக்கு போகிறாரு, நான் திரும்ப வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் என் முகத்தை நீங்கள் திரும்ப பார்க்க மாட்டீங்க, நான் போயிட்டு போகிறேன். ஆனால் அவங்களுக்கு என்னத்தை குறித்து போதிச்சார்? அவர் என்னத்தை குறித்து பிரசங்கத்தை பண்ணார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். நான் சொல்கிறது சத்தியம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தான் உங்களோடு கூட நிற்கிறேன். ஆவியானவர் ஏவுகிறதே உங்களோடு கூட பேசுகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீ பணக்காரனாயிருவ, நீ வீடு கட்டுவ, உனக்கு கல்யாணம் ஆயிரும், உன் தேவைகளை சொல்லு, உலகத்து காரியத்தை கேட்காத, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு. உனக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ கர்த்தர் எல்லாவற்றையும் அவரே கை கூடி வர பண்ணுவார். ஒன்னிலே உன்னை விட்டு கொடுக்க மாட்டார் கர்த்தர். நீ உலகத்தின் காரியத்தையே தேடாத, நீ தேவ ராஜ்யத்தை தேவ நீதியை தேடு. எப்படி தேடணும்? நான் பரிசுத்தமாக வாழணும்பா, நான் உண்மையாக வாழணும்பா, நீதியாக வாழணும்பா, சிலுவை எடுத்துக்கொண்டு உங்கள் பின்னால் போனோம்பா. யார் என்ன பரியாசம் பண்ணாலும் கேலி பண்ணாலும் நான் உண்மையே பின்பற்ற வேண்டும். உண்மை விட்டு விலகவும் கூடாது. இடது புறமும் சாயக்கூடாது, வலது புறமும் சாயக்கூடாது. நீர் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிற இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறபடியே நான் நடக்க வேண்டும் என்று அதே நோக்கமாக போ. உனக்கு கூட எதெல்லாம் சேர்க்கப்படணுமோ கர்த்தர் சேர்த்து கொண்டே வருவார். ஒரு காரியத்திலே நீ குறைவுபட மாட்டேன். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நிறைவானவர். நமக்குள்ள குறைவுகள் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அந்த குறைகள் நிறைவாக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதிலெல்லாம் நீங்க குறைவா காணப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவாயிடும். தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு குறையா நீங்கள் காணலாம், கர்த்தர் நிறைவாக்குவார். குடும்ப போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். என பைபிள் சொல்றது, எதை குறித்தும் கலங்காதே. நாளை தினம் முன்னெழுது அல்ல. நாளை என்ன நடக்கின்றது நமக்கு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கின்றது நமக்கு தெரியாது. அதனால நாளைக்கு குறித்து எதுக்கு நன்றி நீ கவலைப்படுற? இன்னைக்கு நன்றி சொல்லு, நாளைக்கு வழி திறக்கும். கர்த்தர் வழிகளை திறப்பார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் அந்த ஜனங்களுக்கு சொல்லி அவங்க மேலே அழுது அவர் படுகை நேராக ஏற்றி அவருக்கு அனுப்புகிறாங்க. எங்கே போகிறேன்னு சொல்கிறாரு? எங்கே போகிறேன்றாரு? நான் எருசலேமுக்கு போகிறேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்கப்பா எருசலேமுக்கு போகிறேன், அங்கே நிறைய பேர் உனக்கு விரோதம் எழும்புவாங்களே, உன்னை எதனா பண்ணிடுவாங்களேன்றாங்க. அவர் சொல்கிறார், அதுக்கெல்லாம் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. என்னை கர்த்தர் எங்கே நடத்துகிறாரு, நான் என்ன பண்ணாங்க போனோம். 21ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவருக்கு எருசலேமுக்கு போகிறார்ல, அதை குறித்து தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேரோயோடி
கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். எதுல போறாங்க? பெனிக்கே தேசத்துக்கு ஏறி பிரயாணப்படுறாங்க. பல தீவுகளை கடந்து போகிறாங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிறோம் தெரியுமா, ட்ரெயினில் ஏறி போனோன்னா இப்போ தேக்கல் தாண்டிருச்சு, பைப்நள்ளி தாண்டிருச்சு, ஒயிட்ஃபீல்ட் தாண்டிருச்சு அப்படி சொல்கிறோம் தெரியுமா. அந்த மாதிரி அந்த தீவுகள் எல்லாம் அவர்கள் படகுல கடந்து போகிறார்கள். அப்போது அங்கே ஒரு படகை காட்டுறாங்க, அங்கே இறங்குறாங்க. இப்போ நம்ம இறங்கி மெட்ரோ ட்ரெயினில் ஏறி போகிற மாதிரி அவங்க அந்த இடத்துல இறங்கி இன்னொரு படகு எங்கே போகுது? பெனிக்கே தீவுக்கு கடந்து போகுது. அதில் ஏறினோம். வாசிங்க. சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாய் விட்டு சீரியா நாட்டுக்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். தீரு பட்டணத்தில் என்ன பண்ணோம்? சிரியாவில் ஓடுறாங்க. தீரு பட்டணத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? இறங்கி வாசிங்க. இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த கப்பலில் இருக்கிற சரக்குகள் எல்லாம் என்ன பண்ணோமா? இவங்க பிரயாணப்பட்டு போன கப்பலில் என்ன இருக்குது? சரக்கு இருக்குது. இப்போல்லாம் மிஷின் தூக்கி என்ன பண்ணோம்? அப்போ யார் தூக்கணும்? சாதாரணமாக ஆகாது. அப்போ எத்தனை நாள் ஆகுது? 7 நாள் ஆகுது. வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? கப்பலில் இவங்க இறக்குறாங்க, இவங்க அங்கே நிற்க வச்சுட்டுக்கிறாங்க. பவுலுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? எங்கே போனாலும் கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிடணும், அவங்களுக்கு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிடணும், அவங்களுக்கு தேவனை குறித்து அறிமுகப்படுத்திடணும். அப்போ என்ன பண்ணுறாரு? இந்த படகு அங்கே நின்று இருக்குது. அதனால் இவர் யாரை தேடின்னு போகிறாரு? சீஷர்களை தேடி கொண்டு போறார். வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அங்கே 7 நாள் என்ன பண்ணோம்? அந்த படகு அப்போ 7 நாள் இருக்குது. அங்கே 7 நாள் இருக்குது, நிற்குது. அந்த 7 நாள் நீங்கள் இறக்கிட்டு இருக்கப்பா, நான் வரேன். இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். இப்போ எப்படி தெரியுமா? இப்போ இங்கேருந்து யூஎஸ்க்கு போனோன்னா டைரெக்ட் ஃப்ளைட் இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா 36 மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்தே இருக்கணும். டைரெக்ட் ஃப்ளைட்டுனா அது உள்ளவே இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் ஃப்ளைட்டுங்க எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, இங்கேருந்து டெல்லிக்கு போயிடுவாங்க ஒரு ஃப்ளைட், அங்கே இறங்கி இன்னொரு ஃப்ளைட்டு மாறுவாங்க. மாறினா உடனே மாற மாட்டாங்க, 2 ஹவர் 3 ஹவர் கேப் இருக்கும். அந்த 3 ஹவர் உட்காந்துருப்பாங்க. அந்த 3 ஹவர் 2 ஹவர் செக்இன் டைம், 1 ஹவர் இவங்க டெல்லிக்குள்ளே போயிட்டு வரலாம். அந்த லக்கேஜ் எல்லாம் எங்கள் லக்கேஜ் லோடு பண்ணிட்டீங்கன்னா உனக்கு அமெரிக்காவில் தான் உங்கள் லக்கேஜை கொடுப்பாங்க. அவங்களே மாற்றிப்பாங்க. எது அமெரிக்காவுக்கு போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். எந்த டிக்கெட் நம்பர் போட்டிருக்கு, இந்த டிக்கெட் எங்கே ட்ராவல் பண்ணுதுன்னு தெரியும். அவங்க போட்டு அனுப்பிடுவாங்க. நீ உடனே ஒன்று ஹேண்ட் கேரி மாத்திரம் வச்சுட்டு நீங்கள் 1 ஹவர் டெல்லிக்குள்ளே போயிட்டு வரணும், இங்கே போகலாம், அதை வாங்கிட்டு வந்துடலான்னா நீங்கள் போகலாம். இல்லை ஃப்ளைட்டுக்கு 7 ஹவர் 8 ஹவர் கேப்பில் இருக்கும், அவங்க போயிட்டு வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னாக்கா ஒன்று ஃப்ராங்க்ஃபர்ட் போயிடுவாங்க, அதாவது ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டு. அப்படி இல்லைன்னா சிங்கப்பூருக்கு போவாங்க. பல இடங்கள் இருக்குது. எங்கே போனாலும் அங்கே நெக்ஸ்ட் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் பிடிக்கிற நேரத்தில் ஒரு வேளை அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவங்க வெளியே போய் எங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுன்னா பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதே போல தான் இவங்க இறங்கியிருக்கிற நாட்களில் 7 நாட்கள் அங்கே தங்கி அந்த லக்கேஜுங்களை இறக்கணும். இறக்கக்கூடிய நேரத்தில் இவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீஷர்களை தேடி அவங்களோடு தங்கி இருந்து வாசிங்க. அவர்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் பவுலை நோக்கி நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பாருங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? இவருக்கு எங்கே சொல்லிட்டு வர்றாரு? யாருக்கு சொல்கிறாரு? எபேசியரில் உள்ள மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்கிறாரு? எபேசியரில் உள்ள மூப்பர்கள் சொல்கிறார். நான் எங்கே போகிறேன்? இப்போ இவங்க கேட்டிருப்பாங்க, நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுகிறீங்க, எங்கே போகிறீங்க? அப்போ எருசலேமுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ எருசலேமுக்கு என்ன பண்ணாத, போகாது. வாசிங்க. நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். என்னது? ஆவியின் ஏவுதலால. அவங்க எதனால சொல்கிறாங்களா? ஆவியில் அவங்க ஏவப்பட்டு சொல்கிறாங்க, நீ எருசலேமுக்கு என்ன பண்ணக்கூடாது, போகாதன். வாசிங்க. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு இப்போ அவங்க சொல்லிட்ட நாள் அவர் என்ன பண்ணல, ஆவியில் ஏவப்பட்டு சொன்னப்பட்டு அவங்க என்ன பண்ணல, போல. அந்த நாள் நிறைவேறின பிறகு அப்படின்னா அவங்க சொல்லி இருக்கிற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. எப்பவுமே ஆவியில் ஏவப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவாங்கன்னாக்கா கீழ்ப்படிந்து நடப்பதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் அது பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும்.
ரொம்ப மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கூட ஒவ்வொரு ஆலோசனைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த நாட்கள் நிறைவேறின பிறகு நாங்கள் புறப்பட்டு போகையில் நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட எப்படி மனைவிகளோடும் பிள்ளைகளோடு கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். யாரோட வந்தாங்களா? நம்ம ஒரு ஊழியக்காரர் போனாக்கா ரூம்லேயே உட்காந்து ரொம்ப சவுடால கட்டில் மேலேயே உட்காந்து பாய் போகிறாங்களா போட்டோம். ஆனால் இவங்க பாருங்கள், ஊழியக்காரங்களை அனுப்பக்கூடிய கனம் கொடுக்கறக்கூடிய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பட்டணத்துக்கு வெளியே வைக்க வராங்க. வெளியே அப்பொழுது அது வாசிங்க, வெளியே வழிவிட்டு அனுப்ப வந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். என்ன போட்டு நேற்று சொன்னேன், அவர் எங்கே முழங்கால் படி ஜெபம் பண்ணார்? கடைசியா நேற்று அங்கே ஜெபம் பண்ணார் பாருங்க, 36ஆம் வசனம். இவைகளை சொன்ன பிறகு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினார். அங்க இருக்க எபேசியர் ஜனங்கள் எல்லாரோடும் ஜெபம் பண்ணினார். இப்போ எங்க இருக்கிறாங்க? இந்த இடத்துல கடற்கரைனா என்ன இருக்காங்க? மணல் இருக்கும். நம்ம இந்த ஃப்ளோரில் முட்டி போகிறதுக்கு 15 வாட்டி யோசிக்கிறீங்க. அவங்க மணலில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள். வாசிமா ஃபாஸ்டா. ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பிறகு அப்படின்னா என்ன தெரியுமா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரிங்க, உஷாரா போங்க. ஒரு இடத்துல என்ன பெற்றாங்க? உத்தரவு பெற்றாங்க. உத்தரவு பெற்ற பிறகு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். வாசிங்க. நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலாமை பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். இப்போ உணர் இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு நாள் சகோதரர்களை வினவினா, சகோதரர்கள் அங்கே யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்கள அணுகி அந்த இடத்துல என்ன பண்றாங்க? அவங்க ஒரு நாள் தங்கி மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய 7 பேரில் எந்த 7 பேர்ல எங்க 7 பேர் தெரிஞ்சு கொண்டாங்க? இதுக்கு நீங்க அங்க போனோம் 6ஆம் அதிகாரத்துக்கு. எங்கன்னா 7 பேர் தெரிந்து கொள்றாங்க. அதில் தான் யார் இருக்கிறது? ஸ்தேவான் இருக்கிறாரு, பிலிப்பு இருக்கிறாரு. இப்போ அந்த 7 பேர் தெரிந்து கொண்டாங்களா? அந்த 7 பேர்ல ஒருவர் யாரு? பிலிப்பு. அந்த பிலிப்பு இங்க வராரு பாருங்க. வாசிங்க. 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிலிப் என்ன சுவிசேஷகன் அங்க இருக்கிறார். அவர் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். அங்க என்ன பண்ணாங்க? அங்க என்ன பண்ணோம்? தங்கினோம். வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அவங்க குமாரத்திகள் யாரு? தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்கள். கன்னியாஸ்திரினா என்ன? வர்ஜன், ஆணை அறியாதவர்கள், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் நிற்கக்கூடியவர்கள். தீர்க்க தரிசனத்தை வரம் பெற்றிருந்தாங்க 4 பேரும். தீர்க்க தரிசனம் என்பது என்ன தெரியுமா? இங்க இருக்கிற தலைவலி கை கால் வலி சொல்றது இல்லை. வரப்போகிற காரியத்தை அறிவிப்பது தான் தீர்க்க தரிசனம். நமக்கு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடி தான் இந்த உலகம் நடந்து முடிய போகிறது. ஆமென். புதுசாக சொல்லுவதுக்கு ஒன்றும் இல்லை. எழுதப்பட்டிருக்கிறவைகளை கர்த்தர் உணர்த்தி மீண்டுமாய் ஊழியக்காரர்கள் மூலியமாய் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய 4 குமாரத்திகள் இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் பாருங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இஷ்டம் போல அழிய விடக்கூடாது. அவங்க மனம் போன போக்கில் விடக்கூடாது.
இந்த 4 பிள்ளைகளும் பாருங்க, தீர்க்கதரிசனம் வரம் பெற்று கன்னிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் குடும்பத்தில் காக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இதுதான் கிறிஸ்தவ குடும்பம். மனம் போல அழியிறது கிறிஸ்தவ குடும்பம் இல்லை. இஷ்டம் மாதிரி நடக்கிறது. நான் எனக்கு தெரியும், இது தெரியும், அது தெரியும் இல்லை. தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்தால்தான் தேவன் ஆதரிப்பார். எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் தான் ஊழியம் செய்கிறேன்னு, நீ தான் ஊழியம் செய்கிறேன்னு, நீ தான் நல்ல சரி, அவனும் அது தானே பண்ணுறான், அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஒரு மனதோடு இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னால் எங்கே மனஸ்தாபம் வரவே வராது, மனக்லேசங்கள் வரவே வராது. எடுக்கிற முடிவில் சமாதானம் காணப்படும். ஆமென். ஆண்டவர் வழிநடத்துவார். வாசிங்க 4 தீர்க்கதரிசி குமாரத்திகள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில். இப்போ ஒரு நாள் தங்கியிருக்க வந்தாங்க. இப்போ எத்தனை நாள் தங்கிட்டாங்க? ஒரு நாள் அவங்ககிட்ட தங்கியிருந்தோன்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல வந்த உடனே பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்த பிள்ளைகளுடைய கவனிப்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்களை என்ன பண்ணிருச்சு? அநேக நாள் தங்க வச்சிருச்சு. தங்கியிருந்த பிறகு அகபோ என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். பார், அந்த இடத்துல இருக்கிற 4 தீர்க்கதரிசி பிள்ளைகள் மாத்திரமில்ல, அகதேயிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி வந்தான். வாசிங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு. அவன் என்ன பண்ணா? கச்சைனா என்ன? இங்கே கட்டுறாங்க தெரியுமா? இல்லை மேலே போட்டிருப்பாங்க ஒரு துண்டு, அதை எடுத்து அவன் கையும் காலையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. யாருது கச்சைன்னு அவனுக்கு தெரியாது. அங்கே ஒரு கச்சை விழுந்துருக்கு, அதை எடுத்து என்ன பண்ணுறான்? கட்டிக்கிறான். இந்த கச்சை யாருதோ? ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க பவுல் கூட. இதை யாருதோ அவங்கள அவனுக்கு எருசலேமுக்கு இவங்க போகிறாங்கன்றது கூட தெரியாது. அவன் சொல்கிறான், எருசலேமில் இதே மாதிரி கட்டி, நான் இப்போ எப்படி என் கையும் காலம் கட்டிக்கினேன் அதே மாதிரி கட்டி புறஜாதி கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள்தான் கட்டி புறஜாதி கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். புறஜாதியாரான ரோமர் கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். அதே தான் பவுலுக்கு எச்சரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே அவன் சொன்னான். வாசியுங்கள். இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். பவுல் என்ன பண்றாங்க? அவரிடத்துல என்ன பண்ற? அப்பா அங்க போவாதப்பா, உன்னை கட்டி ஒப்பு கொடுத்துருவாங்கப்பா, கொன்றுவாங்கப்பா, வேண்டிக் கொண்டோம். வாசிங்க. அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நீங்க அழுது ஏன் என் இருதயத்தை என்ன பண்றீங்க? உடைந்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது. ஆமென். The will of the Lord be done. The will of the Lord be done. இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Do not worry about the situation, but do what the Spirit of God is telling you. ஆவியானவர் சொல்றார், நீயே முடிவெடுத்துறாத. தெளிந்த புத்தியோட ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் செய்ய ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை கேட்க உனக்கு புரிந்து கொள்ளதில் இல்லையானால் ஊழியக்காரங்க போதிக்கிறதை கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி மூலியமாக தான் பேசினார். அதுதான் சாமுவேலுக்கு வச்சு சவுலோட பேசினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நேரடியாக பேசுகிறார், இயேசு நேரடியாக பேசுகிறார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசியின் மூலியமாக பேசி கொண்டிருந்தவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நேரடியாக தேவன் பேச முடியுமானால் அவர் உன்னோடு கூட பேச முடியும். உன் காரியங்களை உணர்த்த முடியும், உன் காரியங்களை மாற்ற முடியும், நீ நடக்க வேண்டிய பாதைகள் உனக்கு போதிக்க முடியும். ஆனால் நீங்கள் அவர் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்து முன்னேறி கடந்து போவதுக்கு உதவி செய்யணும். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண
சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு நாங்கள் பிரியாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். போதும். அப்புறமா வாசிக்கலாம். எருசலேமுக்கு, ஏன்னா அவர் என்ன முடிவெடுத்தாரோ அது பிரவேசிக்கிறார். அங்கே என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உள்ளே போவேன். போயிட்டார். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் கட்டப்படுவதுக்கு மாத்திரமல்ல, என் மரிப்பதுக்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஐ எம் ரெடி டு டை ஃபார் கிரைஸ்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மணி நேரத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இருக்கிற வரை நம்ம இருக்க போகிறோம். ஆனால் எப்போ எடுத்துக்கொள்ளாது. உலகம் முழுவதும் தேவன் ஊழியக்காரர்களை எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். நமக்கும் எச்சரிப்பு சத்தம் 3 வருஷமாக தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். நிர்விசாரணமாக இருப்பினா நீ கைவிடப்பட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவேன். செகண்ட் ஃப்ளைட்டில் தான் நீ வரணும். வருவியா இல்லையான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே மறுதளிச்சு வராது, நீ செகண்ட் ஃப்ளைட்டை வந்து சேர்வன்னு தெரியாது. ஆனால் நித்தியம் அழுகையும் நிறைந்த இடம். தேவனோட நடக்கவும், தேவனோட சஞ்சரிக்கவும், தேவனோட வாழவும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த பவுலுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனோட நடக்கவும், தேவனோட வாழவும் ஒப்புக் கொடுங்க. உலகத்தை வெறுத்துருங்க. உன் மாம்ச இச்சைகள் ஒன்று இழுக்கும், உன் கண்ணின் இச்சை ஒன்று இழுக்கும். ஜீவனத்தின் பெருமை என்ன தெரியுமா? அவங்க மாத்திரம் தான் முன்னேற முடியுமா? நானும் ஏறி. உலகத்தில் காம்படிஷன் வேணாம். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அதில் சந்தோஷமாக இருந்து முன்னேறி கடந்து போவோம். பொருள் நம்மோடு கூட நிற்க போகிறதில்ல, பணம் நம்மோடு கூட நிற்க போகிறதில்ல. திரும்ப கோவிட் இஸ் பேக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் எடுக்க வேண்டிய முடிவுகளெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி பல ஸ்கூலில் இப்போவே மாஸ்க் அணிந்து செயல்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை ஸ்தலங்களில் அவைகளெல்லாம் மேனிடேட் வாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ டெத் ரேஷோ அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் வியாதி ஒன்று வந்து மனிதர்களை திரும்பவும் அலைச்சலுக்குள் மாற்றும். பல உயிர்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கல்லறைகளிலே புதைக்கக்கூடாத அளவுக்கு சில காரியங்கள் நடக்கும். பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதுக்கு வல்லவராக இருக்கிறார். முதல் முறை தப்பித்து தான் உயிரோடு கூட இன்றைக்கி நாம் நிற்கிறோம். அது 2வது முறை வந்தாலும் கர்த்தருடைய சித்தம். தேவனோட நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளுங்கள். அப்பா நமக்கு உதவி செய்வார்.